அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? முட்டை சாதம் செய்யலாமா? மத்தியானம் வச்ச சாதம் மிச்சம் ஆகிடுச்சு. நான் நைட்டுக்கு முட்டை சாதம் செய்துட்ருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது நான் ஒரு 1/4 கிலோ ரைஸ்க்கு செய்கிறேன். கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பசங்க இருக்காங்க, நான் 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், முட்டை ஆட் பண்ணுறதுனால கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டில் எப்போவுமே சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில். அன்றைக்கி ஒரு நாள் ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால எக்ஸ்கியூஸ் கேட்டு முட்டை சாதம் இந்த மாதிரினா சாப்பிட்ருவாங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்து கொடுத்தா, குழம்பெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க சாதம்லாம். அதனால் நான் இதே செய்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. சாதத்தில் நம்ம வடித்த சாதத்தில் உப்பு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் இருந்தால் கூட கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போது நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் இதெல்லாம் ஓரமாக நீக்கிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை உங்கள்கிட்ட எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இது முட்டை ஆட் பண்ணதே கொஞ்சமாக சிக்கி விட்டுட்டு மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இன்னும் நான் ஒரு சின்ன டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் லாஸ்ட்டில் சேர்ப்பேன். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே முட்டையில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது வதக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணும்போதும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல், அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது. இப்போ நான் சாதத்தை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு, நான் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் தான் நான் செக் பண்ணேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சாதம் இதில் சூடு இல்லை, அதனால் நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சாதம் சூடு ஏறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே நீங்கள் சூடான சாதம்னா அவ்வளோ நேரம்லாம் வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்குனா போதும். அவ்வளோதான், முட்டை ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.